அக்ஷய திருத்தியைக்கு தங்கமயில்ல தங்கம் வாங்குறது ஐதீகம் மட்டும் இல்ல, தெய்வீகமும் கூட. தங்கமயில் ஜுவல்லரி தமிழகம் எங்கும். அக்ஷய திருத்தியைக்கு தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திமுக கூட்டணியில் கடைசியாக இடம் பிடித்த தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி, 10 சட்டசபை தொகுதிகளை முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார். அப்போதிலிருந்தே திமுக கூட்டணியில் சலசலப்பு தொடங்கியது. கூட்டணி கட்சிகளின் தலைவர்களை அவர் பெரிதாக மதிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது. அதை உண்மையாக்கும் வகையில் கடலூர் பிரச்சார கூட்டத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் விருதாச்சலம் வேட்பாளராக பிரேமலதாவை அறிமுகம் செய்த போது அவர் எழுந்து வணக்கம் தெரிவிக்காமல் புன்சிரிப்புடன் அமர்ந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து பிரேமலதா மீது எந்த வருத்தமும் இல்லை என கூறி திருமாவளவன் அந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். இந்த சூழலில் சேலத்தில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலினுடன் பிரேமலதா பங்கேற்றார். அதில் பேசிய அவர், தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் எங்க அண்ணன் மேல இருக்கு என ஒரு குண்டை தூக்கி போட்டார். தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்துல நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்றும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு சகோதரியாக இந்த கூட்டணியிலே அண்ணனுக்கு வலதுகரமாக இணைந்திருக்கிறேன். அப்படி எங்காவது ஒரு பெண்ணுக்கு ஏதாவது என்றால் நான் அண்ணன் கிட்ட உரிமையா பேசுவேன். எல்லா இடத்துலையும் சிசிடிவியும் பெண்களுக்கான உரிமையும் பாதுகாப்பும் நிச்சயம் அண்ணன் உருவாக்குவார் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் தேவையில்லை என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். இதை கேட்டு மேடையில் இருந்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போய்விட்டனர். சட்டம் ஒழுங்கு குறித்து பொய்யான பிரச்சாரம் செய்து வருகின்றனர் என முதல்வர் ஸ்டாலின் பிரச்சாரங்களில் பேசி வருகிறார். ஆனால் அவர் முன்னிலையிலேயே இந்த குற்றச்சாட்டை பிரேமலதா கூறியது தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியது. வெண்ணை திரண்டு வரும் நேரத்தில் பானையை உடைத்த கதையாக பிரேமலதா ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார். பிரேமலதாவின் பேச்சு முதல்வர் ஸ்டாலினை கடும் கோபமடைய செய்துள்ளது. இதையடுத்து பிரேமலதாவை சேலத்தில் நேற்று சந்தித்து இது தொடர்பாக முதல்வரின் மருமகன் சபரீசன் பேசியுள்ளார். அப்போது தான் பேச வந்தது வேறு, சொல்லியது வேறு என கூறி பிரேமலதா சமாளித்துள்ளார்.